அனைவருக்கும் வணக்கம். இனியவை என்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது, பெண்கள் தினமும் ஒரு தேக்கரண்டி 1 டீஸ்பூன் நெய் எடுக்கும் பொழுது என்னென்னலாம் நன்மைகள் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது, என்னென்னலாம் அவங்களுக்கு ஆரோக்கியத்தை அது கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். நான் டாக்டர் MS உஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, கோயம்புத்தூர், சென்னை மற்றும் பெங்களூர். மறந்து போன மரபும் தொலைந்து போன ஆரோக்கியமும் பகுதியில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நிறைய பேர் வீட்டில் நான் பார்த்துருக்கேன், பிள்ளைங்கக்கிட்ட இந்த தோசை இட்லி கலர் லைட்டாக மாறினா கூட சாப்பிட மாட்டாங்க. ஆனால் நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் உளுந்து சேர்க்கும் பொழுது அந்த தோலோடு சேர்த்து தான் அரைச்சாங்க. இன்றைக்கி காலகட்டத்தில் எல்லாமே அந்த வெள்ளை கலரில் இருக்கிற உளுந்தை தான் வாங்கி போட்டு இட்லி மாவு தோசை மாவு அரைக்கிறோம். உணவுக்கு பயன்படுத்தும் பொழுது, தாளிதத்துக்கு பயன்படுத்தும் பொழுது கூட நம்ம என்ன செய்கிறோன்னா கருப்பு உளுந்து சேர்க்கறது கிடையாது, வெள்ளை உளுந்து தான் சேர்க்குறோம். ஆனால் தோலோடு இருக்கக்கூடிய அந்த கருப்பு உளுந்தை நம்ம முன்னோர்கள் நிறைய சேர்த்துக்கிட்டாங்க. இட்லி தோசைக்கு கூட அதை தான் சேர்த்தாங்க. ஏன்னா அதை ஊற வச்சு ஆட்டாங்கல்ல போட்டு ஆட்டும் பொழுது அந்த தோலோடு சேர்த்து ஆட்டினாங்க இல்லைங்களா, அந்த தோலில் அவ்வளவும் சத்து இருக்குது. குறிப்பாக பெண்களுக்கு ஹார்மோன் சார்ந்த பிரச்சனைகளை குறைக்கிறதுல அந்த கருப்பு உளுந்தோடைய தோல் மிகப்பெரிய பங்கு வகிக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ நம்ம முன்னோர்கள் அதெல்லாம் சேர்த்து பயன்படுத்தினதுனால தான் ஹார்மோனல் இஷ்யூஸ் இல்லாமல், இடுப்பு வலி அதிகமாக இல்லாமல், மூட்டு வலி இல்லாமல், ஒரு ஆரோக்கியமான எலும்புகளோட 90-100 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. ஆனால் இன்றைக்கி நம்மளோட பெண்கள் இட்லி தோசை கலரை பார்த்துட்டு நம்ம வெள்ளை உளுந்து யூஸ் பண்ணும் பொழுது அதனால் அந்த தோலில் இருக்கக்கூடிய நன்மைகள் நமக்கு கிடைக்காம போகுதா அப்படிங்கிறத யோசித்து பார்க்கணும். பெண்கள் டெய்லி 1 ஸ்பூன் நெய் எடுக்கும் பொழுது என்னென்னலாங்க நன்மைகள் கிடைக்கும்? ஏன்னா நெய் அப்படிங்கிறது நமக்கு ஒரு நல்ல கொழுப்பு. குறிப்பாக நீங்கள் எப்பயுமே நெய்யை யூஸ் பண்ணும் பொழுது டபுள் பாயிலிங் மெத்தடில் கொஞ்சம் உறைஞ்சி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சுட்டு இன்னொரு பாத்திரத்தில் தேவையான அளவு நெய் எடுத்து ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த நெய்யை யூஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் நெய் யூஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். என்னென்னலாம் நன்மைகள் கிடைக்குது? அதில் இருக்கக்கூடிய பியூட்டரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட் இருக்குது இல்லைங்களா, அது என்ன பண்ணுதுன்னா உங்கள் குடலினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ அந்த கொழுப்பு அமிலம் உங்கள் குடலுடைய உள்புற சுவரை பாதுகாக்கக்கூடியதாக இருக்குது. அதனால் குடல் ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுது. இன்டைஜஷன் மாதிரியான கம்ப்ளைண்ட், கேஸ்ட்ரைட்டிஸ் மாதிரியான கம்ப்ளைண்ட் வராமல் அதை சரி செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ குடல் ஆரோக்கியத்தை அது மேம்படுத்துது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஜாயின்ஸ், நம்மளுடைய ஒவ்வொரு மூட்டுக்களுமே ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுக்கு, இன்றைக்கி காலகட்டத்தில் 30 வயசு பிள்ளைகளே எனக்கு பேக் பெயின் இருக்குது, மூட்டு வலி இருக்குது, ஷோல்டர் பெயின் இருக்குது, கழுத்து வலி இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இதுக்கு என்ன காரணம்னா அந்த ஜாயின்ஸில் இருக்கக்கூடிய லூப்ரிகேஷன், அதில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதம் குறையிறதுனால தான். அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, ஃப்ளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, நல்ல மூமெண்ட் கிடைக்கிறதுக்கு, பெயின் இல்லாமல் இருக்கிறதுக்கு அந்த ரெசிஸ்டண்ட், நீட்டி மடக்க கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதை குறைக்கக்கூடிய தன்மை நெய்க்கு இருக்குது. அப்போது மூட்டுக்களுடைய வலுவை பாதுகாக்கக்கூடியதாக நெய் இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய மூளை மற்றும் நரம்பு பிரச்சனைகளை சரி செய்யக்கூடியதாக இருக்குது. குறிப்பாக வைட்டமின் சத்து நம்ம உடலில் நல்லபடியாக செய்கிறதுக்கு, ஏன்னா ஃபேட் சால்யுபிள் விட்டமின்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின் சத்துக்கள் அப்படிங்கிறது இருக்குது. அப்படி தான் நம்ம உடம்பு ஏற்றுக்க முடியும். அந்த மாதிரி விட்டமின்ஸை, விட்டமின் ADEK, இந்த மாதிரி விட்டமின்ஸ் எல்லாம் முழுமையாக ரத்தத்தில் சேர்றதுக்கு இந்த 1 ஸ்பூன் நெய் நம்ம எடுக்கும் பொழுது நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. எனக்கு நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த தோல் வறட்சி, குறிப்பாக 40 வயது கடந்த பெண்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்குது டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தோல் வறட்சி சரியாகிறதுக்கு, ட்ரை ஸ்கின் சரியாகிறதுக்கு நமக்கு தோலில் அந்த கொலாஜன் அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த நெய்ப்புத்தன்மை கிடைக்கும். அப்போ என்ன அர்த்தம்னா அந்த தோலினுடைய எலாஸ்டிசிட்டி ப்ராப்பராக மெயின்டைன் ஆகணும்னா கொலாஜன் ஃபார்மேஷன் நல்லா இருக்கணும்.
அதை உருவாக்கி கொடுக்கக்கூடிய தன்மை வந்து நெய்க்கு இருக்குது. அப்போ ரெகுலராக பெண்கள் ஒரு ஸ்பூன் நெய் எடுக்கும் பொழுது தோல் மிருதுவாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போது நெய் நாங்கள் எடுக்கும் பொழுது கொலஸ்ட்ரால் லெவல் இன்க்ரீஸ் ஆகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூன் நெய் நான் சொன்ன மாதிரி டபுள் பாயிலிங் மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக அது உங்களுடைய கொலஸ்ட்ரால் லெவலை இன்க்ரீஸ் பண்ணாது. அதில் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்பு குறிப்பாக பெண்களுக்கு ஹார்மோன் சார்ந்த பிரச்சனைகள், ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல் பேலன்ஸ் ஆகிறதுக்கு, குறிப்பாக பிசிஓடி பிசிஓஎஸ் மாதிரியான பிரச்சனைனால கஷ்டப்படக்கூடிய பெண்களுக்கு வந்து நல்ல ஆரோக்கியமான ஹார்மோன் லெவல் உருவாகிறதுக்குமே ஒரு ஸ்பூன் நெய் எடுக்கிறது சப்போர்ட்டிவாக இருக்கும். அப்போது அந்த ஒரு ஸ்பூன் நெய் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ஒரு டம்ளர் வெந்நீரில் காலை தூங்கி எழுந்திரிச்ச உடனே ஒரு ஸ்பூன் நெய் கலந்து குடிக்கலாம். இல்லை அந்த மாதிரி குடிக்கிறதுக்கு எங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறவங்க உருக்கின நெய்யை வந்து சுடு சாதத்தில் போட்டு மத்தியானம் என்ன ரைஸ் எடுத்துக்கிறீங்க, ஒரு பருப்பு சாதம் எடுத்துக்கிறீங்க, கீரை சாதம் எடுத்துக்கிறீங்கும் பொழுது அதோடு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நெய்யில் போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது, கீ தோசை மாதிரி ஊற்றி சாப்பிட்றது, அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துடணும். நம்ம நெய்யை லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு சாதத்தில் போட்டு சாப்பிட்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சப்போர்ட்டிவான விஷயமா இருக்கும். அல்லது காலையில் ஒரு ஸ்பூன் சுடுதண்ணியில் எடுத்துக்கிறதும் சப்போர்ட்டிவாக இருக்கும். இப்போது பெண்கள் வந்து எனக்கு நீ ஜாயின்ட் பெயின் வருது, மெமரி லாஸ் இருக்குது, எனக்கு வந்து தோல் மிருதுவாக இல்லை, தோல் வறட்சியாக இருக்குது, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கஷ்டப்படும் பொழுது உடனே அதுக்கான மருத்துவர்களை போய் பார்க்குறமே ஒழிய உணவு முறை மாற்றங்கள் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வரதில்லை. அப்படி நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் நெய் டெய்லி நீங்கள் எடுக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்பு உங்களுக்கு பல ஆரோக்கிய விஷயங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.